ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு ஒரு 30 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டயட்டில் இருக்கிறப்போ எனக்கு இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதுக்காக ஒரு 25 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஓட்ஸு கூடவே 50 ml அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துருந்தேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தோசை மாவு அரைச்சி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு தோசைக்கல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை சுடுற மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கலாம். கூடவே உங்களுக்கு வெங்காயமோ இல்லை கேரட்டோ ஏதாவது தேவைப்பட்டால் அது போட்டு நம்ம வெங்காய தோசை, கேரட் தோசை, இல்லை பொடி தோசை, கறி தோசை இந்த மாதிரி எப்படி வேணால் சுட்டு சாப்பிட்லாம். நான் கூடவே மீன் குழம்பும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் சட்னி எப்படி வேணால் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வெயிட் லாஸும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் இது லஞ்சுக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ், வெயிட் லாஸ் ரெசிபிக்கு எல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.